வணக்கம். என் ஆறுயிர் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. தமிழகத்தில் கொள்கை போர் நடந்து வருகிறது. இருமொழி கொள்கைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் நடைபெறும் இந்த போரில் 60 ஆண்டு காலம் மேலிருக்கும் இருமொழி கொள்கை வெல்லுமா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டுமில்லாமல் இந்த கொள்கை போர் காரணமாக தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தடுத்துள்ளது மத்திய அரசாங்கம். நடிகரின் கட்சி ஒரு வருடம் நிறைவடைந்த அந்த மாநாட்டில் தேர்தல் வியூகனர் நம் தல MS தோனிக்கு விட்ட காம்படிஷன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தல MS தோனி தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் இப்போது அவர் 2026க்கு அப்புறம் நான் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த தல தோனிக்கும் தேர்தல் வியூகனருக்கும் வச்ச சவாலில் யார் ஜெயிப்பாங்கன்னு. முழு தொகுப்பை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.